அண்ணாமலை ரேடாரில் 4 தொகுதிகள். கோவையில் டிக் செய்ய போகும் தொகுதி எது? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாயிடுச்சு. வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் இந்த மாதிரியான விஷயத்தால அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தேர்தலுக்கு சரியா 1 மாசமே இருக்கிறதால தொகுதிகளை இறுதி செய்யக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில போட்டியிடுறது உறுதியாயிருக்கு. இதுக்காக அங்க 4 தொகுதிகளை தேர்வு செஞ்சு ஆலோசனை செஞ்சுட்டு வராங்களாம். 2021 சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலை அவரோட சொந்த ஊரான அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டாரு. அந்த தேர்தல்ல அவரு வெற்றி பெறல. அதுக்கு பின்னாடி அண்ணாமலை கோவை மாவட்டத்துல கவனம் செலுத்தினாரு. அவரோட மனைவி அகிலாவோட சொந்த ஊரு கோயமுத்தூர் தான். கோவைக்கு வரப்போ அவரு மாமனார் வீட்டுல தான் தங்கிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு பின்னாடி காலப்பட்டி பக்கத்துல அவர் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கினாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலை கோவை தொகுதியில போட்டியிட்டாரு. தேர்தல்ல அவரு வெற்றி பெறாட்டியும் கூட சுமார் 4.5 லட்சம் வாக்குகள் பெற்று 2வது இடம் பிடிச்சாரு. கோவைய தங்களோட கோட்டையா வச்சிருந்த அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. 2026 தேர்தல்லையும் பாஜக தனிச்சு போட்டியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. கடைசி நேரத்துல அதிமுக பாஜக கூட்டணி இறுதியானதால அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணாரு. நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவரா நியமிக்கப்பட்டாரு. இதனால அதிருப்தியில இருந்த அண்ணாமலை கட்சி பணிகள்ல இருந்து விலகி இருந்தாரு. தொகுதி பொறுப்பாளர் பதவியில இருந்தும் அவரு விலகி இருந்தாரு. அண்ணாமலை தேர்தல்ல போட்டியிட மாட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலை கோவை சிங்காநல்லூர் தொகுதியில போட்டியிட போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதே மாதிரி கவுண்டம்பாளையம், பல்லடம், பழனி தொகுதிகள்லயும் அவர் போட்டியிடுறதா சொல்லப்பட்டுச்சு. கோவையில தனக்கான செல்வாக்கு இருக்கிறதா கருதி அவர் மறுபடியும் கோவையில போட்டியிட முடிவு பண்ணிட்டாராம். சிங்காநல்லூர், கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், கிணத்துக்கடவு இந்த 4 தொகுதிகள்ல ஏதாவது ஒரு தொகுதியில அண்ணாமலை போட்டியிட போறாராம். இதுக்காக அந்த 4 தொகுதிகளை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கூட ரகசிய ஆலோசனையும் நடந்துட்டு வருதாம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த 4 தொகுதிகள்ல பாஜக பெற்ற வாக்குகள், தற்போதைய கள நிலவரம், அதிமுக பாஜகவோட அமைப்பு, அங்க திமுகவோட பலம் பலவீனம் இந்த மாதிரியான விஷயத்தோட அடிப்படையில அண்ணாமலை ஒரு தொகுதியை டிக் பண்ண போறாராம். முதல் கட்ட தகவலின்படி அண்ணாமலை மாநகர்ல இருக்கக்கூடிய தொகுதியை தேர்வு செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது.